அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது அந்த காலம் வெள்ளை காற்றில் மிதக்கும் பழங்கள், சூரியன் மிதக்கும் கதிர்களை பூமி வரிசைப்படுத்தும் போது அல்லாவின் தூதர் அவர்களின் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தார். அவரது பெயர் மறுக்கப்பட்டாலும் அவர் ஆன்மீக தேடலின் வழியில் எக்காரணம் வருகிறாரெனும் வெற்றிகரமான கதைப்பின்னணி கொண்டவர். அவன் நின்று அவனது வெள்ளை உடை பாணியுடன் சந்தோஷமாக துருத்தியடித்து பரிசுத்தமான பாலைப் பெறுவதற்காக ஆட்டுகளில் வைக்கப்பட்ட பாலைப் பருக விரும்பினான். உதவியுடன் அல்லாவின் தூதர் அவர்களின் வார்த்தைகள் ஒலித்தன. ஒரு ஆட்டிற்கு பாலை கறந்து கொடுக்கவும். அவன் பாலைப் பருகினான். அதில் உள்ள சிறு இன்பம் அவனை ஆழமாக கவர்ந்தது. பால் அது வெள்ளை மற்றும் நன்கு மணத்துடன் இருந்தது. அவனை மனதுக்குள் இனிமையற்று பூரிப்புக் கொள்ளத் தொடங்கியது. தொடர்ந்து இன்னொரு ஆட்டில் பாலை கறந்து கொடுக்கப்பட்டது. அவன் அதையும் பருகினான். மேலும் விஷயங்கள் சாத்தியமாக மாறின. 7 ஆட்டுகளிலிருந்து அவன் பாலை பருகியது. அதில் உள்ள அதிசயம் அவனது உள்ளத்தில் ஒரு ஒளியை உருவாக்கியது. இங்கே அவன் தனக்குள் உள்ள ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். அந்த பாலில் உள்ள சுகம் அது அவன் உள்ளத்திற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வழங்குகிறது. ஆனால் மறுநாள் காலையில் உனை நம்பிக்கை மற்றும் இறை நம்பிக்கை அவன் இஸ்லாத்தை தழுவினான். எப்போது அவர் ஒரே ஆட்டிலிருந்து பாலை பருகினான், அவன் ஒரு புதிய தலைப்பு, ஒரு மேம்பட்ட நிலையைத் தாண்டியது. ஆனால் மற்றொரு ஆட்டிலிருந்து பாலை பருகும்போது அவர் அதை முழுவதுமாக பருக முடியவில்லை. கட்டுப்பாடுகள் அர்த்தமடைந்தன. அப்போது அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார், இறை நம்பிக்கையாளர் ஒரே குடலில் பருகுவார், இறை மறுப்பாளன் 7 குடல்களில் பருகுவான். இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் ஒரு தீபத்தை ஏற்றின. அவன் புரிந்து கொண்டது, உண்மையான நம்பிக்கை மற்றும் மூடிய அம்சங்கள் எவ்வாறு ஒருவரின் ஆண்மையை வளர்க்கும் என்பதை. இவ்வாறு அந்த விருந்தாளி ஒரு புதிய மனிதனாக, ஒரு ஆழ்ந்த உணர்வுடன் வாழ்க்கையின் சிரமங்களை எதிர்கொண்டு புதிய ஒளியில் நடப்பது போல நம்பியவனாகி செல்லப் பிடித்தான்.